விடுமுறை முடிந்து பள்ளிகள் திறக்க உள்ள நிலையில் பள்ளி பேருந்துகள் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. தமிழகத்தில் அரசு மற்றும் தனியார் பள்ளிகள் திறக்கப்பட உள்ள நிலையில் செங்கல்பட்டு அரசினர் தொழிற்பயிற்சி நிலையம் அருகில் பள்ளி வாகனங்கள் ஆய்வு செய்யப்பட்டது. இதில் திருப்போரூர் மற்றும் திருக்கழுக்குன்றம் தாலுகாவில் உள்ள தனியார் பள்ளி பேருந்துகளை ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. இதில் பேருந்துகளில் முதலுதவி பெட்டிகள், படிக்கட்டுகள் தரம், பிரேக், வேக கட்டுப்பாட்டு கருவி குறித்து ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. மேலும் பேருந்து ஓட்டுநர்களுக்கு ஓட்டுநர் உரிமம், வாகனங்களுக்கான ஆவணங்கள் உள்ளிட்டவற்றையும் ஆய்வு செய்தனர். வீட்டில் தனியாக இருந்த மூதாட்டியை கழுத்தை அறுத்து கொலை செய்து தங்கச்செயின் மற்றும் காதில் அணிந்திருந்த தண்டட்டியை கொள்ளையடித்த வழக்கில் 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். விருதுநகர் மாவட்டம் காரியாப்பட்டி அருகே கணக்கனேந்தல் கிராமத்தில் முத்தம்மாள் என்ற மூதாட்டி கணவர் இறந்த நிலையில் தனியாக வசித்து வந்துள்ளார். இந்த நிலையில் நேற்று வீட்டில் மூதாட்டி முத்தம்மாள் டிவி பார்த்துக் கொண்டிருந்த போது அவ்வழியாக சென்ற மர்ம நபர்கள் 3 பேர் மூதாட்டி வீட்டில் தனியாக இருப்பதைக் கண்டு வீட்டிற்குள் புகுந்து மூதாட்டி முத்தம்மாளை கழுத்தை அறுத்து கொலை செய்து கழுத்தில் இருந்த தங்கச்செயின் மற்றும் தண்டட்டியை பறித்து தப்பி ஓடினர். இந்த கொலை சம்பவம் குறித்து தகவல் அறிந்து உடனே சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் உயிரிழந்த முத்தம்மாள் உடலை கைப்பற்றி விருதுநகர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் சம்பவம் நடைபெற்ற இடத்தில் நேரில் விசாரணை மேற்கொண்ட காவல்துறையினர் இந்த கொலை சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வந்தனர். விசாரணையில் நகைக்காக மூதாட்டியை கொலை செய்ததாக திருப்புவனம் வடகரை பகுதியைச் சேர்ந்த மணிகண்டன், அச்சம்பட்டி பகுதியைச் சேர்ந்த சிலம்பரசன் மற்றும் வெள்ளாங்குளம் பகுதியைச் சேர்ந்த தினேஷ் ஆகிய 3 இளைஞர்களை போலீசார் கைது செய்தனர். அவர்களிடமிருந்து நகை மற்றும் செல்போன் ஆகியவற்றை பறிமுதல் செய்த போலீசார் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். குமாரபாளையம் நகராட்சியில் சாக்கடை கால்வாய் மற்றும் குப்பைகளை தூர்வாராததால் விஷஜந்துக்கள் வீட்டிற்குள் வருவதாக கூறி பொதுமக்கள் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் நகராட்சி 33 வார்டுகளை கொண்டது. இந்நிலையில் நகராட்சிக்குட்பட்ட 2வது வார்டு பகுதிகளான ஐயம்பாளையம் பகுதிகளில் சுமார் 300க்கும் மேற்பட்ட வீடுகள் உள்ளன. இந்த வீடுகளில் பிரித்து வைக்கப்பட்ட மக்கும் மற்றும் மக்காத குப்பைகளை தூய்மை பணியாளர்கள் பெற முறையாக வராததால் குப்பைகள் அதிகமாக தேங்கியுள்ளன. மேலும் தற்பொழுது கோடை மழை தொடங்கியுள்ள நிலையில் சாக்கடை கால்வாய், மழைநீர் அனைத்தும் வீடுகளுக்குள் புகுந்து விடுவதால் விஷஜந்துக்கள் குடியிருப்பு பகுதிகளில் புகுந்து விடுகின்றன. இதுகுறித்து நகராட்சி நிர்வாகத்திடம் பலமுறை புகார் அளித்தும் எவ்வித நடவடிக்கையும் இல்லாததால் பொதுமக்கள் திடீர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.